ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேசிங் ராஜா காமெடி ஹிட் படத்தை கொடுத்த டைரக்டர் எழில் தேசிங் ராஜா 2 படத்தை இப்போது தந்திருக்கிறார். ஆனால் கதையில் அந்த தேசிங் ராஜாவுக்கும் தேசிங் ராஜா 2க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதைவிட இதில் ஏராளமான காமெடி ஆர்டிஸ்ட் ப்ளஸ் விமல் ஹீரோ. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பகுதியில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் விமல். பெண்ணாக நடித்திருக்கும் புகழ் இன்னொரு ஸ்டேஷனில் லேடி இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அவர்கள் இருவருக்குமே ஆகாது. ஏதாவது ஒரு வகையில் முட்டிக்கொண்டே இருப்பார்கள். மார்க்கெட் ராஜா என்ற ரவுடியை கொள்கின்றனர். அவர் தலையை வேறு இடத்தில் வைக்க அது பல இடத்திற்கு இடம்பெறுகிறது. அதே சமயம் அமைச்சர் ரவி மரியாவின் மகனை கொன்றே தீருவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அதற்காக அமைச்சர் தன் மகனை காப்பாற்ற வேறு ஒரு கேஸில் கோர்ட்டில் ஆஜர்படுத்த போலீஸ் ஹெல்ப் கேட்கிறார். கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் பொறுப்பை விமல் ஏற்க, அதே சமயம் விமலின் நண்பன் சத்யா எப்படியோ அமைச்சர் மகனை கொன்று விடுகிறார். அதற்கு பிறகு என்னதான் நடந்தது என்பது கதை. மிக சிறந்த படங்களை மெல்லிய மயிலிறகால் வருடுவது போல பல உணர்வுபூர்வமான கதைகளை படமாக கொடுத்து நம் நஞ்சை அள்ளியவர் டைரக்டர் எழில். இப்போதும் நல்ல ஸ்கிரிப்ட் அவரிடம் கிடைத்தால் அதை எந்த அளவு அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அழகுபடுத்தி ரசிக்க வைத்து விடுவார். ஆனால் இதில் அவர் செய்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் சரியில்லை. ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருக்கிறாங்க. காமெடி பீத்து உதிரும் என்று அவர் நம்பியது தவறு. காமெடியன்ஸே படத்தை கெடுத்து விட்டார்கள். அதிலும் லேடி கெட்டப்பில் வரும் புகழ் கத்தி பேசி இரிட்டேட் செய்து விட்டார். இதற்கு முந்தைய படங்களில் அளவான 1-2 காமெடியன்ஸ் தான் படம் பெரிய வெற்றிக்கு உதவியாக இருந்தது. அந்த காமெடி போர்ஷன்ஸ் இதில் நிறைய கேரக்டர்ஸ் அங்கங்கே தெரிவதே ஒரு மைனஸ் ஆகிவிட்டது. அத்தனை ஹீரோயின்ஸ் செலவு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் போய்விட்டது. படங்களில் தான் ஏற்கும் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஒரே மாடலேஷனில் நடிக்கிறார் விமல். அதில் பொறுப்புணர்வு இல்லை. காமெடி என்று நினைத்ததெல்லாம் காமெடி ஆகாமல் போனதற்கு காரணம் பஞ்சாக இல்லாமல் ஆளாளுக்கு தாறுமாறாக வசனம் பேசுவதுதான். துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, பூவெல்லாம் உன்வாசம் போல இன்னும் படங்கள் கொடுப்பார் டைரக்டர் எழில். வருங்காலத்தில் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.